ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம ரீசார்ஜ் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது வந்து ஏவி என்வாயன்மெண்ட் அப்படிங்கிற பேஜு. ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு எப்போதுமே மீ இல்லை மைன்னு இருக்கும். அந்த இதில் போனீங்கன்னா இப்போ மீக்குள்ளே இந்த ஏரோ என்விரான்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா மீங்கிறது இந்த லாஸ்ட்டில் இருக்குது பார்த்தீங்களா? மீயை கிளிக் பண்ணோன்னே அந்த பேஜ் ஓப்பன் ஆகிடும். மேக்ஸிமம் நம்ம மொபைல் நம்பர் டிஸ்பிளே ஆகிற மாதிரி எடுத்துக்கிட்டால் தான் ரீசார்ஜ் வித்ரான் இருக்கும். இல்லை ரீசார்ஜ்குள்ளே போயிட்டு நம்ம எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணணுமோ அந்த அமௌண்ட் இங்கே ட்ரை பண்ணணும். கீழே வந்து இது ஃபுல்லுமே சேனல்ஸு. இது ஒவ்வொரு சேனலாக நீங்கள் ஃபஸ்ட்டு சேனல் வரலன்னா ஒவ்வொரு சேனல்ஸாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு கொடுத்து சப்மிட் கொடுக்குறேன். கொடுத்தோன்னே இந்த ஆர்டர் ஹேஸ் பின் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துருச்சு. இப்போது பேடிஎம் தான் ஆப்பை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டு நம்மளோட ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு. இப்போ பேடிஎம் தான் ஃபஸ்ட்டில் காட்டும். பேடிஎம் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் பேடிஎம்மில் தான் சொல்லியிருக்கேன். பேடிஎம்குள்ளே போனோன்னே நம்மளோட ஆட்டோமேட்டிக்காக எந்த பேங்க்கை லிங்க் பண்ணியிருக்கோமோ அது எல்லாமே கேட்கும். அந்த இதோட போயிட்டு நம்ம அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட் எந்த பேங்க்லேருந்து அமௌண்ட் போகணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட ஆஸ் யூஷுவல் பாஸ்வேர்டை செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு இப்போது அமௌண்ட்டு போயிடுச்சு சக்ஸஸ்ஃபுல். ஓகேவா? இப்போ இந்த அமௌண்ட் போயிடுச்சுன்னா இங்கே ஒரு ஆரோ மார்க் கீழே கிளிக் பட்டன் இருக்குல்ல, இந்த யூடிஆர் நம்பரை காப்பி பண்ணிக்கோங்க. சம்டைம்ஸ் யூடிஆர் நம்பரை வந்து நம்ம அங்கே போய் பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் பேடிஎம்மில் பண்ணும்போது அது தேவைப்படாது. இதே ஃபோன்பே ஜிபேயாக இருந்தால் இதுதான் மஸ்ட்டு. இப்போ பேடிஎம்மில் எல்லோரும் எங்கே போய் பேலன்ஸ் செக் பண்ணணும்னு கேட்குறீங்க. இந்த பேலன்ஸ் அண்ட் ஹிஸ்ட்ரியில் போயிட்டு தான் செக் பண்ணணும். இதில் வந்து நம்ம இது வரைக்கும் போட்டிருக்க அமௌண்ட் எல்லாமே காட்டும். இப்போ நம்ம பேக்கில் வந்துட்டோம். ரீசார்ஜ் வேலெட்டில் பாருங்கள், 500 ருபீஸ் இப்போ காட்டுது நம்ம ரீசார்ஜ் பண்ணது. இது எங்கே போய் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு காட்டுறேன். மிஷினில் போயிட்டு இங்கே போயிட்டு ஜாயின் நவ் கொடுத்து கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. கன்ஃபார்ம் கொடுத்த பிறகு நெக்ஸ்ட்டு பேக் வந்து பார்த்தீங்கன்னா இது எங்கே அவைலபிளாக இருக்கும் அப்படிங்கிறத நான் காட்டுறேன். மீல போயிட்டு மை ப்ராடக்ட் எல்லாமே மீல தான் நம்மளோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே தெரிஞ்சுக்கணும். மீல போயிட்டு மை ப்ராடக்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா மை மிஷின்ஸ் இதில் வந்து மை மிஷின் இருக்குது, அதில் இருக்குது. மோர் டீட்டெயில்ஸ்க்கு கீழே குரூப் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.